அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம இப்போது மேம்பொருள் போக விட்டு அந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை பார்ப்போம் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணுறோம். நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி பார்த்துட்டுருக்கோம். அதில் இன்ட்ரொடக்ஷன், அடுத்த பாட்டு சங்கதி, அடுத்தது ஒரு ஜென்ரல் மீனிங், அப்புறம் டீட்டெயில்டு மீனிங், அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு டீட்டெயில்டு மீனிங், அது 4th பார்ட்டு. 5th பார்ட்டு சில கொஷின்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு அதை ஆன்சர் பண்ண போகிறோம் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அப்புறம் 6th பார்ட்டு நம்மளுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்ட்டு, 7th பார்ட்டு உங்கள் ஃபீட்பேக்கோட நம்ம இது ஒரு சீரீஸாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே நம்ம முதல்லையே நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டோம், அதே மாதிரி சங்கத்தியும் பார்த்துட்டோம், ஜென்ரல் மீனிங்கும் பார்த்துட்டோம். எப்படி கீதைக்கு சரம ஸ்லோகம் சாரமாக இருக்கக்கூடியதோ அதே போல திருமாலைக்கு இந்த மேம்பொருள் போகிட்டு பாசுரம் ரொம்ப சாரமான பாசுரம். துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியது. 4000 இருக்கக்கூடிய ஒரு சில ரொம்ப முக்கியமான பாசுரங்களில் இது ஒன்று. பொருள் இதில் கொஞ்சம் மறைத்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றதுனாலேயே இதில் ஒரு விசேஷமான பொருள் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். துவய நிஷ்டர்களிடம் பெருமாள் எவ்வளவு உகப்கிறார், பெருமாளுடைய சந்தோஷத்தை இங்கே சொல்லுகிறது. நம்ம சங்கதி பார்த்தோம். ஆழ்வார் சொல்றார், நீரே தந்தையும் தாயும் அழியன்னம் பையல் என்று சொல்ல மாட்டீரோ என்று உன்னுடைய கருணையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நான் அழியன்னம் பையல்னு உன்னுடைய கருணைக்கு பாத்திரமானவன் நீர் சொல்ல மாட்டீரோ அப்படின்னு கேட்கிறார். இவ்வளவு நிஷ்டையோடு இருக்கக்கூடிய ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் மிகவும் உகந்து அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அடியவர்களை எம்பெருமான் உகக்கிறான் என்கிற விஷயத்தை தொண்டடிப்புடைய ஆழ்வார் எம்பெருமானுடைய முகமலர்ச்சியிலே தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை இந்த மேம்பொருள் போகவிட்டு பாசுரத்திலே பாடுகிறார் அப்படின்றது நம்ம சங்கதி பார்த்தோம். இதனுடைய பிரீஃப் மீனிங், உலக விஷயத்திலே இருக்கக்கூடிய வாசனைகளை விட்டு ஆத்மஸ்வரூபத்தை உள்ளபடி அறிந்து கொண்டு அவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியமே மிகவும் உயர்ந்தது என்று தெரிந்து கொண்டு ஐம்புலன்களை எல்லாம் அடக்கி மற்ற உபாயங்களில் பற்றுதல் நீக்கி அவனுடைய திருக்கோயிலேயே வாசம் செய்யக்கூடிய, அதுவே தமக்கு வாழ்ச்சியாக இருக்கக்கூடிய, தங்களை பற்றிய விஷயத்தில் சோம்பலாக இருக்கக்கூடிய, எம்பெருமான விஷயத்திலேயே கைங்கரியம் செய்யக்கூடிய அடியவர்களை வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே அப்படின்ட்டு சொல்லி ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். இது ரொம்ப ப்ரீஃபான மீனிங். டீட்டெயில்டான மீனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு சில கான்செப்ட்ஸ் தெரியணும். இது கான்செப்ட்ஸ் ஆனபடினால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்கணும். நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் பார்ட் 4, ஸ்பெஷல் மீனிங் ஆஃப் பாசுரம் 38, மேம்பொருள் போகவிட்டு. அந்த ஆஸ்திகத்துவம் அப்படிங்கிறது இருந்தால்தான் நமக்கு ஆன்மீகம்ங்கிறது நமக்கு பழிக்கும். நம்பிக்கைக்கு உரித்தான விஷயம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்னால் அதைத்தான் பிரமாணம்னு சொல்லுவாங்க. விஷயத்தை காட்டக்கூடியதுங்கிறதுனால அதுக்கு பிரமாணம். அது காமிக்கக்கூடிய விஷயத்துக்கு பிரமேயம் அப்படின்னு பேர். அதை யார் அதை காண்கிறார்களோ அவருக்கு பிரமாதா அப்படின்னு பேர். ஸோ அதனால் பிரமாணம், பிரமேயம், பிரமாதா இது மூணுமே சேர்த்து தான் சொல்கிறது உண்டு. ஸோ பிரமாணம்னால் ஆதாரமான நூல், பிரமேயம்னால் அது எந்த பொருளை காண்பிக்கிறதோ அது பிரமேயம், பிரமாதா யார் அதை காண்கிறாரோ அது பிரமாதா. எல்லா ரிலீஜனுக்கும் இது முக்கியம். ஏன்னா ஒரு பிரமாணமான நூல் இருக்கும், அது ஏதோ ஒன்று காமிக்கும், யார் காண்கிறார்களோ அவர்கள் பிரமாதா. ஆதாரமான நூல் நமக்கு வேதம். வேதமானது மூலப்பிரமாணம், அபௌருஷேயம், அநாதி, நித்தியம், மறைத்து சொல்லக்கூடியது, கால அளவு, நூல் அளவு, முகஸ்துதி கிடையாது, அனந்தம், ஆப்த வாக்கியம், சப்தம், எம்பெருமான் கருணையாலே நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன இத்தனை விஷயங்கள்லாம் வேதத்தை கொண்டாடக்கூடிய விஷயங்கள்லாம் நாம் பார்த்தோம். ஸோ அதனாலே நமக்கு மூலப்பிரமாணம் வேதம். இது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் வேதம் மட்டும் இல்லையா, நிறைய இருக்கு இல்லையா. ஸ்மிருதி அப்படின்னு இருக்குது, அதாவது மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி அப்படின்ட்டு ஸ்மிருதிகள் இருக்குது. அதே மாதிரி இதிகாசம், நம்ம ராமாயணம் மகாபாரதம் 2 இதிகாசங்கள் இருக்குது. புராணங்கள் இருக்குது, 18 புராணங்கள் இருக்குது. உபபிராமணம்னு நிறைய பிராமணங்கள், தர்மசாஸ்திரம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாஞ்சராத்திரம், அருளிச்செயல், ஆழ்வார்கள் அருளிச்செயல்கள் இருக்குது. இது எல்லாமே கூட சேர்ந்து பிரமாணம் தான். ஆனால் வேதத்தோடைய சேர்ந்து இருக்கக்கூடியது தான் அந்த பிரமாணம். அதாவது வேதத்துக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கக்கூடியதெல்லாம் பிரமாணமே. வேதத்துக்கு ஒத்து வராமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தள்ளத்தக்கது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் வேதமே மூலப்பிரமாணம். சரி, இவ்வளவு நூல்கள் இருக்கே, இது கொஞ்சம் கன்சைஸ் பண்ணமா, நமக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கன்சைஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு பேர். உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், ஸ்ரீமத் பகவத்கீதை, இது 3. திரயம்னா 3. சனாதன தர்மத்திலே
வைதீகமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அனைவரும் இந்த பிரஸ்தானத்திரயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த மூணும் வந்து ரொம்ப முக்கியமான பிரமாணங்கள் அப்படின்ட்டு. உபனிஷத்துக்கள்னால் ஒரு 10 உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம் வேதவியாசர் இது எல்லாமே கடைசியாக சில கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுக்குற மாதிரி பிரம்மசூத்திரம்ங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கார். அந்த பிரம்மசூத்திரம், அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பகவத்கீதை பகவான் கொடுத்துருக்கானே இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை, இது மூணுமே பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதுக்கு ஆதிசங்கராச்சாரியார் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், ராமானுஜம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். உபனிஷத்துக்களுக்கு வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், மற்ற நூல்கள்லாம் எழுதியிருக்கார். பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜர் பாஷ்யம் எழுதியிருக்கார், அதுதான் ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லப்படுகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதைக்கும் ராமானுஜர் பாஷ்யம் எழுதியிருக்கார், கீதா பாஷ்யம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி மத்வாச்சாரியர் போன்ற ஆச்சாரியர்கள்லாம் எல்லாம் எழுதியிருக்காங்க. இது பிரஸ்தானத்ரயம்ங்கிறது மிகவும் உண்டான முக்கியமான பிரமாணம் தான், கன்சைஸ்டு. இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அவர்களுடைய சித்தாந்தங்களை அவர்கள் சொல்கிறாங்க. இப்போது ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் சொன்னார், சங்கராச்சாரியார் அத்வைத்தம் சொன்னார், மாத்வாச்சாரியார் துவைத்தம் சொன்னார். இதெல்லாம் இந்த விஷயங்களில் எடுத்து இதில் இருக்கக்கூடிய சூத்திரங்களை எல்லாம் எடுத்து அவங்களுடைய சித்தாந்தங்களை அவர்கள் நிரூபித்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிரஸ்தானத்ரயம்ங்கிறது முக்கியமாக பிரமாணமாக கொள்ளப்படுகிறது. மோர் ஆஃப் கன்சைஸ்ட் ஒன். சரி, நமக்கு இவ்வளோ இருக்கே, இதெல்லாமே படித்து எல்லாம் பண்ண முடியுமான்னா, நமக்கு ராமானுஜத்தில் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ரகசியத்ரயம் அப்படின்ட்டு. திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சரம ஸ்லோகம் என்ன, இது மூன்றுமே நமக்கு ரகசியத்ரயம் அப்படிங்கிறது. திருமந்திரம் பிரணவத்தோட சேர்ந்து நமஹா நாராயணாய அப்படின்னு இருக்கக்கூடியது. துவயம் வந்து ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்ட்டு 2 வாக்கியங்கள் கொண்டது. சரமஸ்லோகம் கீதையிலே இருக்கக்கூடிய 18ஆம் அத்தியாயம் 66வது ஸ்லோகம். சர்வான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா அப்படின்ட்டு பகவான் அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்லுது. நமக்கு எல்லாருக்குமே சொன்ன மாதிரியே தான் அதனுடைய அர்த்தம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலை, அதாவது இப்போ ரகசியத்ரயம்னு சொல்கிறீங்களே, திருமந்திரம்ங்கிறது 8 எழுத்து, துவயம்ங்கிறது 25 எழுத்து, சரமஸ்லோகங்கிறது 32 எழுத்து. கிட்டத்தட்ட எழுத்துக்களே பார்த்தா 65 எழுத்து தான். இவ்வளவு தான். இதுதான் நமக்கு வந்து ரொம்ப கன்சைஸ்டாக இருக்கக்கூடிய பிரமாணங்களா அப்படின்னால் ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆச்சாரியர்கள்லாம் வேதத்தினுடைய சாரம் எல்லாமே இதில் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமந்திரத்தில் பிரணவம் இருக்கு இல்லையா, பிரணவங்கிறது வேத சாரம் தான். ஸோ அதே மாதிரி துவயம்ங்கிறதும் அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சரம ஸ்லோகம் கீதையில் எம்பெருமான் சொன்ன விஷயங்கள், ஜீவாத்மாவுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த ரகசியத்ரயத்திலே இருக்கக்கூடியது. இந்த ரகசியத்ரயத்தை அறிந்து அதை ஆச்சாரியன் மூலமாக பெற்று அதனுடைய அர்த்த விசேஷங்களை அறிந்து அதை கடைபிடித்தாலே வேத சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்ததாகவே இருக்கும் அப்படின்றது நம்ம பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதனால் நீங்கள் அறுதியிட்டு சொல்லலாம், கிளியராக சொல்லிடலாம், எங்களுக்கு ரகசியத்ரயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரகசியத்ரயத்தை கொண்டு நாங்கள் கடைபிடித்தோமானால் எல்லாவற்றையும் கடைபிடித்ததாக எங்கள் பூர்வாச்சாரியர்கள் சொல்கிறார்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இதில் இருக்குது. நம்ம எவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ராமானுஜ தரிசனத்தில் நம்ம ஆச்சாரியர்களுக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம ரொம்ப நன்றி சொல்ல வேணும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரமேயம். பிரமாணம் பார்த்துட்டோம். பிரமேயம் அப்படின்னா என்ன, அந்த பிரமாணங்கள் எதை காண்பிக்கிறதோ அதுக்கு பிரமேயம்னு பேர். 3 விஷயத்தை காமிக்கணும் பிரமேயம். என்னென்ன காமிக்கணும் அப்படின்னா, தத்துவம் என்ன, ஹிதம் என்ன, புருஷார்த்தம் என்னன்னு 3 விஷயத்தை காமிக்கணும். தத்துவம்னா என்ன, உண்மை பொருள் என்ன அப்படின்றது காமிக்கணும். ஹிதம்னா வழி, என்ன வழி அப்படின்னு காமிக்கணும். புருஷார்த்தம்னா என்ன இலக்கு அப்படின்னு. ஸோ உண்மை பொருள் என்ன இலக்கு அப்படிங்கிறதும் அந்த இலக்கை அடைவதற்கு வழி என்ன அப்படிங்கிறதும் காமிக்கணும். ஸோ அதை தான் தத்துவ ஹித புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தத்துவம்னா என்ன, ஹிதம்னா என்ன, புருஷார்த்தம்னா என்ன, அதை தெரிந்து கொண்டு அதை கடைபிடித்தோமானால் நம்ம வேதத்தை கடைபிடித்ததாக ஆகிவிடுவோம். அதனால் இப்போது பிரமேயம் பார்க்குறோம். அதில் தத்துவம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம், ஹிதம்னா என்னன்னு பார்ப்போம், புருஷார்த்தம்னா பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஸோ தத்துவம்னா என்ன, உண்மை பொருள் தான் தத்துவம். உண்மை பொருளுங்கிறது நம்ம சித்தாந்தத்தில், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் 3 சொல்கிறாங்க. தத்துவத்ரயம் அப்படின்னு சொல்கிறாங்க. தத்துவத்ரயம், திரயம்னா 3. ஸோ தத்துவம்னா உண்மை பொருள், 3 உண்மை பொருள்கள் அப்படின்னு அர்த்தம். இதை நோட் பண்ணிக்கணும் நம்ம. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் அப்படின்றது 3 உண்மை பொருள்கள். அதாவது சித்துங்கிறது
ஜீவாத்மாக்கள், உயிருள்ளவை, உயிருள்ள ஜீவாத்மாக்கள், எண்ணிலடங்காது இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், இன்ஃபைனைட். அந்த ஜீவாத்மாக்கள், அவ்வளவு ஜீவாத்மாக்கள், எண்ணிலடங்காதது இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், அதுக்கு சித்துன்னு பேர். சித்துன்னா சைத்தன்யம் உடையவனை சித்துன்னு சொல்கிறோம். சைத்தன்யம்னா ஞானம், அறிவு, உயிருள்ளவை, அறிவுள்ளவை. ஸோ இதெல்லாம் சித்து. அச்சித்து அப்படின்னா ஜடப்பொருள்கள், அதாவது ஞானமற்ற பொருள்கள். இதெல்லாம் உயிரற்ற பொருள்கள், ஞானமற்ற பொருள்கள். இதை அச்சித்து அப்படின்னு ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் ஈஸ்வரன், ஈஸ்வரன்னா பரமாத்மா, அவன்தான் இந்த சித்து அச்சித்து எல்லாவற்றையும் ஆள்பவன், அவனே பரமாத்மா. இந்த தான் 3 தத்துவங்கள். தத்துவத்ரயம்ங்கிறது சித்து அச்சித்து ஈஸ்வரன். சித்துன்னால் உயிருள்ள பொருட்கள், ஞானமுடையவை, ஜீவாத்மாக்கள், இன்ஃபைனைட். அச்சித்துன்னா உயிரற்ற பொருட்கள், ஜடப்பொருள்கள், ஞானமற்றவை. ஈஸ்வரன் அவன்தான் பரமாத்மா, அவன் எல்லாரையும் ஆளுபவன். யார் அவன் அப்படின்னால், நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீமன் நாராயணன், லக்ஷ்மிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே, அவன் ஒருவனே பரமாத்மா. ஸோ இப்போ சித்துங்கிறது எவ்வளோ அப்படின்னா இன்ஃபைனைட், அச்சித்து நிறைய இருக்குது. ஆனால் ஈஸ்வரனுங்கிறது ஒருவனே, ச ஏகஹா அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி அவன் ஒருவனே, அந்த ஒருவன் தான் ஸ்ரீமன் நாராயணன், அவன் தான் பரமாத்மா. ஸோ தத்துவம் 3, சித்து அச்சித் ஈஸ்வரன் 3 பார்த்துட்டோம் நம்ம. இப்போ சித்தினுடைய தன்மை என்ன, அச்சித்தினுடைய தன்மை என்ன, ஈஸ்வரனுடைய தன்மை என்ன, ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டால்தான் நமக்கு இலக்கு எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இலக்குக்கு போகிற வழி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.